லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வேத வசனம் எபிரெயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை பெருக பண்ணாரா? பெருக பண்ணினார். அதே விதமாய் நம்முடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவனும், அவர் ஈசாக்கின் தேவனும், அவர் யாக்கோபின் தேவனும், நம்முடைய முற்பிதாக்களின் தேவனுமாய் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை எப்படி அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினாரோ, அதே விதமாய் நம்மையும் அழைத்து இருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவதற்கு. நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணணும். என்னென்ன காரியத்துல பெருக்கம் வரணும்னு கர்த்தர் விரும்புறாரோ அதுல நீங்க எனக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்குங்கப்பா. எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் உணர்றனோ அந்த காரியத்துல ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், கர்த்தர் அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்க எல்லாரும் தேவ சமூகத்துல இந்த கால வேளையில ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்ணுகிறப்பா. ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வசனம் அப்படியே நிறைவேறட்டப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.